விஜய் எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆக்கணும், இல்ல விஜய் எப்படியாவது ஒரு 50 எம்எல்ஏ ஆக்கணும்ங்கறக்க எடப்பாடி இவ்வளவு பாடுபடுறாரா? விஜய் வந்தாதான் நம்ம சிஎம் ஆக முடியும். அதுதான் அவர் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா தாவேக முதல்ல என்ன நீங்க தாவேக பிரச்சனை கேட்டீங்கன்னா டே 1ல இருந்து அவங்களுடைய நரேட்டிவ் வந்து யார் கூட கூட்டணி போயிடுவாங்கப்பா. ஆரம்பத்துல நாம் தமிழர் கூட கூட்டணி போவாங்க, அதுக்கப்புறம் வந்து அதிமுக கூட கூட்டணி போவாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் பேசுறாங்க, பாஜக கிட்ட பேசுறாங்க. அப்ப தனிச்சு நிக்கிறதுக்கான சூழலை எங்களுக்கு இல்லங்கிற நரேட்டிவ்க்குள்ள மறுபடியும் வந்து சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மற்ற கட்சிகள் அதை பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. குறிப்பாக அதிமுக எப்படி பாக்குறாங்க? அதிமுக வந்து எங்களுக்கு எழுந்து பேச சொல்ல போறாங்க. கரூர்ல என்ன பேசினார்? நீங்களும் அடிமை கட்சி எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்கள் எப்படி எல்லாம் தலைமை இருந்தது, இன்னைக்கு என்ன தலைமை இருக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தாக்குதல் படுத்தி பேசுறாரு. எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து ஐடியாலஜிக்கல் எனிமி, கொள்கை எதிராக பாஜக இருக்குன்னு சொல்லி பேசுறாரு. முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சிஏஏ ஆன்டி சிஏஏ கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு வந்து கொள்கை எதிரின்னு சொன்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவரை நாங்க கூட்டணிக்கு அழைச்சிக்குவோம், நாங்க விஜய் காப்பாத்து தான் வந்திருக்கோம். இனாதாயத்தில் எந்த அளவுக்கு போறாரு? 41 பேரை கொன்றதே செந்தில் பாலாஜின்னு பேசுறாரு. எந்த அடிப்படையில் பேசுறாருன்னு தெரியல. எங்களுக்கான நோக்கம் வந்து விஜய் எப்படியாவது காப்பாற்றணும். விஜய் வந்து காப்பாத்தி விட்டாலே போதும், அவர் அந்த கூட்டணிக்கு வந்துருவாரு. அவர் இப்ப சிபிஐ வர போயிடுச்சு, ஒரு வழியே இல்ல, விஜய் நம்மள்ட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ல மறுபடியும் போயிட்டே இருக்காங்க. இல்ல திமுக கூட்டணியுடைய பல இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான முழக்கம் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கூடாது, அதனால எங்களுடைய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சிகளோடு ஓரளவுக்கு ஒன்றுபடக்கூடிய கட்சிகளோடு நாங்க கூட்டணியை வலிமையா வச்சிருக்கோம் அப்படின்றதுதான் சிபிஐ, சிபிஎம், விசிகா போன்ற கட்சிகளுடைய முக்கியமான நிலைப்பாடு. இப்ப அதே மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போது திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் ஏன் கூட்டணி அமைக்க கூடாது? அது அதிமுக, பாஜக, தாவேகா எல்லாருமே இந்த ஸ்டாண்ட்ல ஒண்ணாதான் இருக்காங்க. எல்லோருக்குமே உரிமை இருக்குங்க. ஆனா நீங்க எப்படி முரண்பட்டு அமைப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க கொள்கை எதிரிங்க பாஜக பரவாயில்ல நான் கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க சார் கூட கேட்டாங்க கொள்கை எதிரிக்கு அரசியல் எதிரி. நான் இப்ப பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் எதிரின்னு பார்க்கும் பொழுது திமுக எங்களுக்கு கொள்கை முரண் இல்லை. திமுக பேசுகின்ற அதே சமூக நீதி நாங்களும் பேசுகின்றோம். திமுக பேசுகின்ற பல விஷயங்களை திராவிடம் சார்ந்த கொள்கையில் நாங்களும் பேசுகின்றோம். அதனால் எங்களுக்கு கொள்கை முரண் திமுகவோட அதிமுகவோ திராவிட கட்சியோட எங்களுக்கு கொள்கை முரணே இல்லை. ஆனால் எங்களுக்கு பாஜகவுடன் எப்பொழுதும் கொள்கை முரண் இருக்கின்றது. அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா எக்காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். அது பாராளுமன்ற தேர்தல் 2029 இருக்கலாம், இல்ல 34 இருக்கலாம், எந்த காலத்திலும் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உருவம் இல்லைங்கிறத கொள்கை எதிரிங்கிறதுக்கான அர்த்தம். அப்படிப்பட்ட கொள்கை எதிரியோட நீங்க போய் முதல் தேர்தல் கூட்டணி வச்சீங்கன்னா இது மறுபடியும் சொல்றேன், என்டிஏக்கு ஒரு பலமாக அமையலாம், என்டிஏ நினைக்கிற இடத்துக்கு போகலாம், என்டிஏ டஃப் ஃபைட் கொடுக்கலாம், என்ன நடக்கலாம். ஆனா கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் அந்த கூட்டணிக்குள் போனார்னா விஜயோட எதிர்காலம் அப்பதான் சொல்றேன், விஜய் அப்புறம் ஆண்டோனர் கூட காப்பாற்ற முடியாது. ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்க அந்த குழந்தை கூட்டணி போயிட்டீங்கன்னா என்ன இப்படி காம்ப்ரமைஸ் ஆறாரு விஜய்? நாங்க விஜய் பெரிய லீடர் நினைச்சோம். ஏற்கனவே கரூர்ல எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காருங்கிற பாக்குறோம்.